இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலேஜ் போகிறோம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் எல்லாருமே காலேஜ் படிக்கிறோம், டிகிரி ஹோல்டரும்போம். பட் அந்த டிகிரிக்குள்ளே வந்து நிறைய விதமான டிகிரிஸ் இருக்குது. பிகாம் இருக்குது, எம்பிஏ இருக்குது, அதே மாதிரி வந்து எம்பிபிஎஸ் இருக்குது, சிஏ இருக்குது. இந்த மாதிரி ஸ்டடீஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துலேயுமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஞானம் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட அடிப்படை அப்படிங்கிறது நம்மள நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா அதோட கோல் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியான டேர்மாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம சித்தர் மரபில், நம்ம தமிழ் சித்தர் மரபில் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். வள்ளலார் அழகாக சொல்லுவார், கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்க அனுபவங்கள் நிகழும் அப்படின்னு. ஸோ கண்டத்தை நீங்கள் தாண்டுங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். கண்டத்தை தாண்டும் போது தான் ஞானம் மலரும் நமக்கு. அந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா படிநிலைகளும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போது அந்த ஞானத்தை தாண்டி போகும்போது தான் வந்து நீங்கள் 10th 12th வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் படிப்பீங்க. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி படிப்போம். இது வந்து என்லைட்மெண்ட் வரைக்கும் வர ஸ்டேஜ். இது அடுத்து நீங்கள் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரிக்கு போவீங்க. நீங்கள் வந்து 12th நீங்கள் என்ன குரூப்ஸ் எடுத்துருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜை செலக்ட் பண்ணுவீங்க. நம்மளோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுபோல தான் சித்தர்கள் வந்து அவங்களோட அந்த ஒரு நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிற இந்த நிலைகள், சதாசிவ நிலைன்னு சொல்லலாம், இல்லை வந்து அதுக்கு மேலே இருக்க சாய் உச்சி நிலை, இந்த மாதிரி நிறைய நிலைகளை வந்து அந்த டேர்ம்ஸும் நம்ம இந்த டிகிரி டேர்ம்ஸும் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் புரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து வள்ளலார் தான் உயர்ந்தவரா, இவர் தான் உயர்ந்தவரான கிடையாது. ஏன்னா இறைவன் ஒருத்தர் தான். யாராக இருந்தாலும் அங்கே போயிட்டா எல்லோரும் ஒன்றா தான் மாற முடியும். ஸோ அதனால் என்னோட குரு தான் இப்போ வந்து இந்த வடிவேல் ஒரு இதில் சொல்கிற மாதிரி ஓன் தப்பு பெருசா, இல்லைனா வந்து என்னோடய பேண்டு பெருசாக அடிச்சு காட்டுங்கிற மாதிரி நம்ம விளையாடாமல் அவரோட நிலையை அடைஞ்சிட்டாரு. நம்ம அவரை போய் ஆராய்ச்சி பண்ணியோ இல்லை அவரே வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல. அவர் வந்து அவரோட நிலையை அடைஞ்சிட்டார். சித்தர்களோட நிலையை அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க? இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வந்தால் இந்த எல்லா கேள்வியும் தள்ளி வச்சுட்டு நமக்கான சுய பரிசோதனை, சுய முயற்சிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.